யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கீதா பேசுகிறேன். போன வருஷம் பொங்கலப்ப 3 நாள் தொடர்ச்சியா லீவ் வந்துச்சு இல்லையா? அப்போ மும்பைல போய் என்னோட குடும்பத்தோட பொண்ணுங்க, மாப்பிள்ளை, பேர குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்து நாகோன் பீச் போனோம். அந்த ஸ்டோரியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நான் முதல்ல சென்னையில இருந்து கிளம்பி ஆகாஷா ஏர்லைன்ஸ்ல தான் மும்பை போயிருந்தேன். எனக்கு ஃப்ரீ ஃபிளைட்டு. நீங்க ஃபிளைட்ல போகணும்னா முன்னாடியே புக் பண்ணீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து இருக்கும். நான் போய் இறங்கின பிறகு அங்கேருந்து ஒரு டாக்ஸில என்னோட டாக்டர் வீட்டுக்கு போனோம். அங்கேருந்து முதல்ல ஃபெரியில போலான்னு போனோம். பாருங்க, அந்த ஃபெரியில காரையே அப்படியே கொண்டு போய் ஏத்திட்டு அங்கேருந்து மாண்ட்வா ஜெட்டிங்கிற இடத்துல போய் நம்ம காரை இறக்கி அந்த படகுல இருந்து கொடுத்துருவாங்க. அதுல இருந்து போலான்னு போனோம். ஆனா இடையில கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அதனால நாங்க போறதுக்குள்ள ஃபெரி எடுத்துட்டாங்க. அதாவது திரும்பி வரக்குள்ள போனோம். புக் பண்ண 5000 ரூபாயும் வேஸ்டா போச்சு. திரும்ப கார்லயே நேரா நான் போனோம். அப்படி போகும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. 2 பக்கமும் பாக்குறதுக்கு அப்படியே கொள்ற மாதிரி, மனசை கொள்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாகான் கிட்ட போனோன்னு பசுமையா இருந்துச்சு. நம்ம ஊர் கிராமத்துல எல்லாம் இருக்கோம் இல்லையா, பச்சை பசேல்னு. இப்ப அந்த நாங்க தங்கியிருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டே இருக்கோம். இப்போ நிறைய பிரைவேட் ஹோட்டல்ஸ் அங்க நிறைய இருக்கு. நிறைய தங்குறதுக்கான விடுதிகள் இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசுமையா இருக்கு. நாங்க போய் சேர்ந்துட்டோம். போனோடனே வெளியில அந்த அவுட்டர்லயே ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுதான் நாங்க தங்கியிருந்த ஈடன் எஸ்டேட்டுடைய வெளி வியூ. பின்னாடி ரொம்ப அழகான ஒரு நீச்சல் குளம் இருந்துச்சு. அதுல ஆசை தீர நல்லா நீந்தி விளையாண்டுட்டோம். ரொம்ப நல்ல பிரைவசியோட இருந்துச்சு. எல்லா ரூம்ல இருந்தும் அந்த வெளியில அந்த நீச்சல் குளத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு. 3 பெட்ரூம் இருந்துச்சு. அதனால 2 ஹால் இருந்துச்சு. எங்க ஃபேமிலி ஃபுல்லா அங்க தங்கி இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. லாங் சீலிங் போட்டு நல்ல உயரத்துல படி போட்டு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலா இருந்துச்சு. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், நைட் நேரத்துல அப்படியே லைட்டை போட்டு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. காலையிலேயே நான் எப்பவுமே 3 மணிக்கு எழுந்துருவேன். அதனால காலையிலேயே எழுந்து ஒரு வாக் போயிட்டு அந்த ஃப்ரண்டேஜ்ல இருக்க முன்னாடி எல்லாம் ஃபுல்லா மரமா இருந்துச்சு. எல்லாமே அதாவது கிருஷ்ணருடைய 10 அவதாரங்கள் இருக்குல்ல, அதை அப்படியே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல உயரமான ரூஃபு. மாடியில கூட எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. கீழே ஒரு விநாயகர், அதுக்கு பின்னாடி பெருமாள் எல்லாமே இருந்துச்சு. இந்த புத்தர் சிலை ரொம்ப அழகா இருந்துச்சு. புத்தர் சிலைக்கு மேல நல்ல ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பார்க்க ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாவும் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அலிபாக்ல இருந்து இந்த நாகோன் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா ஒரு 8.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இப்ப அந்த வீட்டோட அந்த ஈடன் எஸ்டேட்டோட கிச்சன் இருக்கு. நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா அங்கேயே வந்துருது. இல்ல நிறைய அங்க ஹோட்டல்ஸும் இருக்கு. ஆர்டிஸ்டிக்கலா இருந்துச்சு. அங்க பாருங்க, ஒரு மீன் விற்கிற பொண்ணு, அதனுடைய பெயிண்டிங் ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் பெருமாளுடைய தலை மட்டும் இருக்கு. அழகா சிலைங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த ஈடன் எஸ்டேட்ல ரொம்ப அழகா ஆர்டிஸ்டிக்கலா இருந்துச்சு. இப்போ ஃபெரியில போகணும்னா கேட்வே ஆஃப் இந்தியால இருந்து மும்பையினுடைய மாண்ட்வா ஜெட்டிக்கு போய் அங்கிருந்த அலிபாக் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இப்போ நாங்க ஃபெரியை விட்டுட்டோம். அதனால என்ன பண்ணோம்னா கார்லயே டைரக்டா போய் ஈடன் எஸ்டேட்ல இறங்கிட்டோம். இப்போ இந்த நாகான்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னா, நல்ல கிளீனா இருக்கும் அந்த பீச்சு. அது மட்டும் இல்ல, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். 3 கிலோமீட்டர் லென்த்ல இருக்கும். விடிகாத்தால எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரின்னு அந்த வீடு எனக்கு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப அழகா அனுபவிச்சு பண்ணியிருந்தாங்க. அதனால எல்லாத்தையும் நம்ம மெமரிஸ்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிச்சன்ல பாருங்க, என்ன வேணாலும் சமைக்கிற மாதிரி எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த அந்த ஸ்விம்மிங் பூல் கூட ரொம்ப ஆழம் இல்லை, நம்ம கழுத்து அளவுக்கு தான் இருந்துச்சு. நைட்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணியெல்லாம் கொட்டுச்சு. ஆசை தீர அங்கே விளையாண்டோம். பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸு. இந்த எங்க பார்த்தாலும் இந்த பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஒரே ட்ரம்ஸ், அந்த மாதிரி ஆட்டம் பாட்டம். அந்த ஊரே நாகானே அப்படியே கலக்கலா இருந்துச்சு. ஒரே விடிய விடிய கொண்டாட்டமா இருந்துச்சு. எல்லா பெட்ரூம்ல இருந்து இந்த நீச்சல் குளத்துக்கு நம்மளால வர முடியும். அப்புறம் எல்லாமே லோ சீலிங்கா இருந்ததால அப்படியே பீஸ்ஃபுல்லா ரொம்ப ரம்யமா இருந்துச்சு. பால் விளையாடுறது, இல்ல ஸ்விம் பண்றது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு.
இப்போ அலிபாக்ல இருந்து ஃபெரிக்கு வரதுக்கு பாத்தீங்கன்னா, ஃபெரியில வரதுக்கு ஒரு பேசஞ்சருக்கு 420 இருந்து இருந்துச்சு. இங்க பாருங்க நல்லா படுத்து ரிலாக்ஸ் பண்றதுக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. குழந்தைங்கலாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பின்னாடியும் ஒரு டைனிங் டேபிள் போட்டிருந்தாங்க. அங்கேயும் நாங்க ஆர்டர் பண்ணி அங்க சாப்பிட்டோம். இப்ப இந்த ஃபெரியில வரோம் இல்லையா, அந்த படகுல வந்து ஏத்துறதுக்கு ஒரு பேசஞ்சருக்கு 420 இருக்கு. இதே நீங்க காரையும் அதுல பார்க் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 1020 இருக்கு. சைக்கிள போட்டீங்கன்னா 110 பஸ்ஸா இருந்துச்சுன்னா 4500. அந்த தண்ணி இருக்குல்ல அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சா, அப்படியே நைட் நேரத்துல கூட அங்க உட்காந்துட்டு காலை நினைச்சிட்டு நீந்திட்டு இருந்தோம். அந்த நாகான்ல வந்து நாங்க அலிபாக் போறதுக்கு முன்னாடியே நாகான்லயே வந்து அந்த புக் பண்ணிட்டோம். அதனால அந்த அங்க இருந்து நாகான் பீச்சுக்கு நடந்து போனோம். ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் பீச் இருந்துச்சு. அந்த போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஈவினிங் தான் நாங்க போயிட்டு இருக்கோம். நல்லா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மரத்துலயும் லைட்டிங், எல்லா வீட்லயும் லைட்டிங். அங்க வந்து எல்லாமே ஒரு ஹோட்டல்ஸ் இல்ல தங்குற பிரைவேட் பங்களாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய மரம், செடி, கொடி, பசுமையான ஊரு. அப்படியே ஒவ்வொரு வீடும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்படியே நடந்து போக்குள்ள அப்படி அழகா இருந்துச்சு. இத முன்னாடி வந்து குகராஜான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்களா, இங்க வந்து தங்கி இருக்கும்போது இத வந்து ஹெட் குவார்டர்ஸா 1839 வச்சிருக்காங்க. அப்ப அதோட பேர் வந்து கொகஜராஜான்னு வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அழகான ஒரு ஆற்றங்கரையில கலாங் ரிவர்ல தான் இருந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறமே தான் இதனுடைய ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெட் குவார்டர்ஸா இருந்ததால ரொம்ப நல்லா அது அழகா டெவலப் ஆயிருக்கு. வழி நெடுக பாத்தீங்கன்னா அதனுடைய பேரை மாத்தின பிறகு இப்ப நாகான்னு சொல்றாங்க. அது கூட இந்த ஒரு கோவில் பாக்குறீங்க, சின்ன கோவில் பாக்குறீங்க. அந்த நாகான் பீச்சுக்கு நாங்க நடந்து போய்கிட்டே இருக்கோம். இந்த நாகான் பீச்சுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்கு. ஆக்சி பீச் இருக்கு, அலிபாக் பீச் இருக்கு, வர்சோலி பீச் இருக்கு, அப்புறம் ரெவெண்டடா பீச் இருக்கு, கொலாபா ஃபோர்ட் இருக்கு, நிறைய வாட்டர் ஸ்கில்லிங் கேம்ஸ் இருக்கு, ஜெட் ஸ்கில்லிங்கும் அதுல இருக்கு. இப்போ இங்க நீங்க தங்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 3 days நீங்க வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு போலாம். நாங்க பொங்கல்ங்கிறதால 2 நாள் தான் போனோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நாகான் பீச் போனோம். அந்த ஸ்டோரியை தான் நான் இப்ப உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் அந்த நாகான் பீச் வரைக்குமே கார்ல வந்தாங்க. நாங்க 1 கிலோமீட்டர் நல்ல அழகா நடந்து போனோம். எப்பவுமே நாகான் பீச் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நாங்க போனது அந்த சாட்டர்டே சண்டே அப்படிங்கறதால ரொம்ப நல்ல ரஷ் இருந்துச்சு. இளநி எங்க பார்த்தாலும் இளநி. இது வந்து கார் பார்க்கிங்காக தனியா ஸ்பேஸ் வச்சிருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி கடைங்க. அதுல எல்லாமே வித்தாங்க. அதாவது நம்ம தண்ணியில குதிக்கும் போது நாங்க கூட குட்டி பையனுக்கு ஒரு இந்த ரவுண்ட்ல ஒண்ணு வாங்கி அது அழகா ஸ்விம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எல்லா விதமான ஃபுட்டும் அங்க கிடைச்சிச்சு. அதாவது கரும்பு சாறுல இருந்து இல்ல நார்த் இந்தியன் ஃபுட்ல இருந்து ரொம்ப அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சீ ஃபுட் தான். ஃபிஷ் வந்து வெரைட்டியா இருக்கு. அதாவது அதை சாப்பிடும்போது நான் அதுக்காகவே தனியா ஒரு விழாக் போடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு. நார்த் இந்தியன் ஃபுட்டா இருந்தாலும் சரிதான், இல்ல அது வந்து சீ ஃபுட்டா இருந்தாலும் சரிதான். எல்லா கடையிலயும் கூட்டம் அப்படியே அலமோதுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க சென்னையில இருந்து பாருங்க, நம்ம சென்னையில விற்பாங்க இல்லையா நிலக்கடலை, அந்த புளிக்காய், அப்புறம் மாங்காய் வெட்டி விற்கிறது, குக்கும்பரு, இழந்த பழமே 2 சைஸ்ல இருந்துச்சு. இங்க பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது நம்ம ஊர்ல மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல இருக்குல்ல டார்க் கலர்ல, அது ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு. இங்க இங்க இன்னொரு என்ன ஸ்பெஷல்னா, எங்க போனாலும் கருவாடு விக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அந்த பீச்சுக்கு வரவங்க எல்லாரும் கொஞ்சம் கருவாடை வாங்கி ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போறாங்க. நமக்கு தான் நம்ம சென்னையிலேயே நிறைய கருவாடு கிடைக்கும் இல்லையா, அதனால நாங்க அது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இல்லை. ஆனா வந்தவங்க எல்லாருமே அது ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க. நார்த் இந்தியன் பானிபூரி ஆகட்டும், எல்லாரும் அப்படியே அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நமக்கே அப்படியே, நாங்க போனதே கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி ஈவினிங் தான் போனோம். இருட்டி ஒரு 8 மணி போலதான் திரும்பி வந்தோம். அந்த பீச்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அங்க அசம்பிள் ஆயிருந்திருப்பாங்க. இந்த மணல் இருக்குல்ல, இப்ப எங்க ஊர் தரங்கம்பாடி பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒயிட் சாண்டா இருக்கும். இது தண்ணியில கொஞ்சம் நனைச்ச மாதிரி இருந்துச்சு. நல்ல கிளீனா இருந்துச்சு, சுத்தமா இருந்துச்சு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு இது இருந்துச்சு. அதாவது நல்ல உயரத்துல இருந்து அப்படியே குதிச்சு
அதுலலாம் வந்து பசங்கலாம் ரொம்ப நல்லா அத என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க சீ ரைட்ஸும் நெறைய இருந்துச்சு. சீ ரைட்ஸ்ல வெரைட்டி ஆஃப் போட்லாம் இருந்துச்சு. அது இல்லாம இப்ப இவங்க எல்லாருமே வந்து ஈவினிங் ஆறதால அந்த நகான் பீச்ல இருந்து எல்லாம் திரும்பி வராங்க. நாங்க போய் அங்க ரீச் ஆனதே ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்க 2 மணிக்கு தான் கிளம்புனோம். அங்க போய் சேரக்குள்ளயே ஒரு 5 மணி 6 ஆச்சு. ஒரு மும்பைல இருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த நாகவன் பீச். அப்போ நீங்க வந்து இத பஸ்ல போலாம், கார்ல போலாம். இப்போ இதுல கவர்மெண்ட் பஸ்ல கூட நீங்க இந்த இடத்த போய் உங்களால ரீச் முடியும். இப்போ இங்க குதிச்சு எல்லாரும் விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அது இல்லாம கேமல் இருக்கு பாருங்க, ஒட்டகம் இருக்கு. அந்த ஒட்டகத்துக்கு மேல சவாரி பண்றாங்க. நம்ம சென்னையில குதிப்பாங்க இல்லையா குழந்தைங்க, ஒரு ரவுண்டா ஒரு ஃபோர்ஸ் பால் மாதிரி அதுல எல்லாரும் குதிச்சு குதிச்சு விளையாண்டாங்க. எல்லாத்துக்குமே சார்ஜஸ். இதுக்கு வந்து 100 ருபீஸ் ஒரு குழந்தைக்கு சார்ஜ் பண்ணாங்க. அது இல்லாம நம்ம ஊர் மாட்டு வண்டி, குதிரை வண்டி அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பைக் வச்சிருந்தாங்க. நானே ஒரு பைக் ரைட் போனோம். அந்த எல்லாத்துக்குமே 200 ருபீஸ். ஒரு பர்சன் வந்து ஒரு ரைட் போயிட்டு வரணும்னா 200 ரூபாய் செலவாகும். அப்படி போயிட்டு வர்றது வந்து அந்த மண் வந்து நம்ம இப்போ மெரினா பீச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மண் வந்து தனித்தனியா இருக்கும்ல. இங்க பாருங்களேன், தண்ணி வந்து பட்டு போன மாதிரி இருக்கு. அதனால மாட்டு வண்டி எல்லா வண்டியும் போக முடியுது. அங்க பாருங்க, இது வந்து 2 மாடு பூட்டின வண்டி. 2 பக்கமும் உட்கார வச்சு நம்ம ஊர்ல அந்த தெரு தெருவா நம்ம வந்து போவோம் இல்லையா, அழகா மாட்டு வண்டியில ஏறிக்கிட்டு, அதே மாதிரி இங்க வந்து அந்த பீச்ல போறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் ஆகட்டும், இல்ல மிட்டாய் வகையாகட்டும், மும்பையிலே சரி, நம்ம தேங்காய் மிட்டாய பட்டையா பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதுவே அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இதான் நானும் ஒரு ரவுண்டு பைக் ரைட் போயிட்டு வந்தோம். நம்ம அதுல வந்து என்ன இருக்குன்னா, பிரேக் இருக்கு. அது இல்லாம திருப்புறதுக்கு அங்கேயே நம்ம ஆசோலேட்டரோடயே ஒரு நாப் கொடுத்துருக்கான். அப்ப ஆசோலேட்டர் கொடுத்தோம் நம்ம பாட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். இது வந்து கொஞ்சம் இருட்டி போச்சு. அந்த இருட்டுல அந்த கடல் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. அந்த கடல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய காத்தடிச்சு நம்ம பலூன் மாதிரி நிறைய போட் வேற வேற ஷேப்ல வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க, ஒரு குதிரை வண்டி அங்க எய்த்த மாதிரி நிக்குது. ஒரு கேர்ள் வந்து ஒரு பைக்ல ரைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நிறைய பேர். இந்த கடற்கரை வந்து ரொம்ப ஆழமில்லாத கடற்கரையா இருக்கு. அதே மாதிரி அலைகளும் ரொம்ப குறைச்சலா இருக்கு. இப்போ அந்த அலைகள் குறைச்சலா இருக்கிறதால சேஃபான ஒரு பிரதேசமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அலைகளுடைய உயரம் பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய போட் இருக்கு. இங்க பாருங்க, அந்த கடல் ஓரத்திலே போறாங்க. இந்த மாதிரி போட்ல என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் அதுல ஏத்திட்டு எல்லாருக்கும் எல்லா போட்ல எந்த போட்ல ஏத்துனாலும் ஸ்பீட் போட்டா இருந்தாலும் சரிதான், சாதா போட்டா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்குமே என்ன பண்றாங்கன்னா சேஃபா லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. அங்க பாருங்க, அந்த குதிரை வண்டி வந்து தண்ணியில போகுது. எனக்கு இதெல்லாம் பயம். ஒரு ஸ்பீட் போட்ல போனேன். இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய போட், வெரைட்டியா பனானா போட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்டோபஸ் போட் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் தண்ணியில நிக்க வைக்கணும்னா கொஞ்சம் பயமா இருக்கும்ல. ஆனா இங்க பயமே இல்லை. ஏன்னா அலையோட வேகமும் சரி, அதனுடைய உயரமும் சரி ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இங்க என்ன ஆச்சரியம்னா, அந்த தண்ணி ரொம்ப தூரத்துக்கு வருது. இதுதான் பனானா போட்டு. இந்த பனானா போட்டை என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் அதுல ஏத்திட்டு அப்படியே கொண்டு போய் கடல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளார போயிட்டு திரும்பி வந்தோம். இப்ப நல்லா இருட்டி போச்சு. ரொம்ப 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 ஜாலியா இருந்துச்சு. இந்த ட்ரிப்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. தண்ணியோட அளவு இருந்துச்சு. இந்த நாகவன் பீச்சை வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அப்படியே திரும்பி வரக்குள்ள அதனுடைய நினைவுகளா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஜாலியா போயிட்டு வந்துட்டோம். செகண்ட் டே எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு அடுத்த விழாக்ல சொல்றேன். நாகவன் பீச்சுக்கு எல்லாம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க.